எனக்கு ஃபர்ஸ்ட்டு டெலிவரியில வந்து ரொம்ப நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே ஞாபகம் இல்ல. கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி ஒரு 2, 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் பேபி ஃபார்ம் ஆனது. எல்லாரும் கேட்பாங்க தெரியுமா? என்ன கல்யாணம் ஆச்சு, குழந்தை இல்ல. நம்ம ம். ஊர் சொல்லவே வேணாம். பேசுறதுக்கு நெறைய வாய் வரும் தெரியுமா? அந்த மாதிரி. ஸோ ஓகே. அப்போ நம்ம ஃபேமிலி லைஃப்ல இருக்கோம் அப்டின்னும்போது, ஒரு குழந்தை நமக்கு வேணும் ம். அப்டின்னு டிசைட் பண்ண டைம்ல தான் அந்த பையன் வந்தது எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம குழந்தை வந்துருச்சே! நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. நம்ம வயித்துல ஒரு உயிர் உருவாகுது அப்படின்றத வந்து எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு விஷயம். ம். ஒரு உயிர் உருவாகி வர்றதுன்றது சும்மா கிடையாதுல்ல. ஸோ அப்படின்றதால அந்த மூமெண்ட் என்னால என்ஜாய் பண்ண முடிஞ்சது. பட் ஃபினான்ஷியலா அந்த டைம்ல நான் ரொம்ப டவுன்ல இருந்தேன் நானு. பையன் வயித்துல ம். இருக்கும்போது. ஸோ நெறைய கஷ்டம் அந்த டைம்ல. ஃபுல்லா அவனுக்கு எல்லாமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான். வயித்துல இருந்து பாப்பா டெலிவரி வரைக்கும் அப்போ அந்த டைம்ல. ஸோ ஆனா என்ஜாய் பண்ணேன். என்ஜாய் பண்ணதுனாலும் கொஞ்சம் விஷயங்கள் தான் ஞாபகம் இருக்கு. ஏன்னா ஆல்மோஸ்ட் 13 இயர்ஸ் ஆச்சு. ஓகே. ஸோ எனக்கு 21 இருக்கும்போது பையன் பொறந்தான். சோ எப்படி எவ்ளோ ஹேப்பியா இருந்தீங்களா? அந்த மூமெண்ட் நீங்க சொன்ன மாரி நீங்க பினான்சியல் ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருந்தது. பட் ஸ்டில் இருந்தாலும் அந்த மூமெண்ட் நீங்க செரிஷ் பண்ணணும் இல்லையா? எப்படி இருந்தது? ஹாப்பினா குழந்தை இருக்கேன்ற ஒரு சந்தோஷம் தான் இருக்கு. இருந்தாலும் ஆனா அந்த குழந்தைக்கு தேவையான ஃபுட் வேணும்ல. அந்த டைம்ல எனக்கு சாப்பிடுறதுக்கு ம். வழி கிடையாது. வயித்துல பாப்பா இருக்கு. நான் சாப்பிட்டா தான் பாப்பாக்கு ஃபுட் போகும். ஒரு 3 டேஸ், 4 டேஸ் எல்லாம் நான் சாப்பிடாமலாம் இருந்திருக்கேன். ஓகே. ஒரே ஒரு கஞ்சி வச்சுட்டு, அந்த கஞ்சி எடுத்து அந்த தண்ணி மட்டும் 3 டேஸ் குடிச்சு, 2 டேஸ் குடிச்சு, அந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் நானு. அந்த டைம்ல வந்துட்டு நம்ம எப்படி அந்த டைம்ல சினிமால தான் இருந்தேன். நான் நடிக்கிறேன்னு என்ன சுத்தி இருக்கவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நான் கஷ்டப்படும்போது எனக்கு யாருமே உதவிக்கு இல்ல அந்த டைம்ல. ம். ஃபேமிலில வந்து நான் அந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்துட்டேன், தப்பு பண்ணிட்டேன்றதால எங்க வீட்ல யாருமே அந்த டைம்ல பேசல. பாப்பா பொறந்ததுக்கு அப்புறம் தான் பேசுனாங்க. எல்லாரும் ம். ஒரு குழந்தை வந்தா சமாதானம் ஆவாங்கல்ல. அதே அதே தான் நடந்தது. படத்துல நடக்கிற மாரி ம். தான். ஸோ அந்த டைம்ல ரொம்பவே கஷ்டப்பட்டேன் நானு. பாப்பா இருக்கேன்ற ஒரு சந்தோஷம் இருந்தாலும், குழந்தை உள்ள என்ன கண்டிஷன்ல இருக்கும்னே தெரியாது. ஏன்னா 2 ம். டேஸ்லாம் சாப்பிடாம இருக்கேன். 3 டேஸ் சாப்பிடாம இருக்கேன். 4த் மந்த் எல்லாம் வந்து 5த் மந்த் எல்லாம் வந்து ஒரே பிரச்சனை. சாப்பிடாம இருக்கிறதால ரொம்ப உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரிப்ஸ் போட்டு, அந்த மாதிரி ரொம்ப ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்தது. பையன் வந்துட்டு ஓகே. ஆ 8த் மந்த் இருக்கும்போதே 8த் ஸ்டார்ட் ஆன ஒரு டைம்ல ஓரளவுக்கு ஓகே. இன்னொரு ம். ப்ராஜெக்ட் கிடைக்குது. ஓரளவுக்கு இன்கம் பேலன்ஸ் பண்றேன் நானு. எனக்கு சீரியலுமே தென்றல் சீரியல்லுமே டேட்ஸ் கொஞ்சம் வருது. ஸோ ஃபினான்ஷியலா ஓரளவுக்கு நம்ம தல தூக்கும்போது, வேலை செய்ய முடியல 8த் மந்த் ஆகும்போது. ம். ஸோ 8த் மந்த்லயே பொறந்துட்டான் பாப்பா. அந்த ம். டைம்ல ஒரு 7, 8 ஹவர்ஸ் பெயினு. சரியா நார்மல் டெலிவரி. ம். சரி பெயினு. எல்லா பெயினுமே அவன் ஆனா எனக்கு என்னமோ தெரியாது. அது காட் கிஃப்ட்டான்னும் தெரியாது எனக்கு. பாப்பா உருவானதுலருந்தே இது பையன் தான், பையன் தான் மைண்ட் செட். ஓகே. ஃபேஸ் பார்த்தோனே கம்ப்ளீட்டா எல்லாமே போயிடுச்சு. அதாவது அத்தன மாசம் நான் பண்ண எல்லா கஷ்டமும், அந்த ஒரு செகண்ட் அப்படியே மாயமா போகும்ல. அந்த மாதிரி போயிருச்சு.